ஹாய், நாங்கள் இன்னைக்கு வெளியில் போகிறோம். First of all, wishing you a very happy Sunday. ஹாய், 3 வருஷமாக கன்னியாகுமரியில் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலமே போனதில்லை. இன்றைக்கி தான் போகிறோம். ட்ராவல் பண்ணுறதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ தான் பஸ் ஏறினோம். போய் சேர்கிறதுக்கு 50 மினிட்ஸ் ஆகும். இந்த நடமாடும் டெட் பாடி கூட தான் போக போகிறோம். மற்றவங்கெல்லாம் முன்னாடி இருக்காங்க. போயிட்டு நான் உங்களுக்கு ஸ்பாட்டை கட்டுறேன். நாகர்கோயிலேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னாலே இந்த இடத்த பார்த்தது ஒரு ஜாலியாகிரும். இந்த இடத்த பார்க்கும்போது இது என்ன இடம்ன்றது நாகர்கோயில் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து தக்கலை வரைக்கும் பஸ்ஸில் போய்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவில் போனோம். ஆக்சுவலாக ஒரு ஆட்டோவில் 7 பேர் சேர்ந்து போனோம். என்ன தான் நம்ம பைக் ரைடு கார் ரைடெலாம் போயிருந்தாலும் ஆட்டோ ரைட் போயிருக்கியா அப்படின்னு என் மைண்டில் தோணுச்சு. அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. அங்கே இருந்த தோட்டம், அந்த வீடுங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் ரோடெலாம் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்துச்சா, அதில் ஆட்டோ அப்படி ஷேக் ஆகி போச்சு. நாங்கள் அப்படியே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ரிலாக்ஸாக ஆக்சுவலாக ஒரு 7 பேர் ரஷ்ஷாக போகிறோம் அந்த ஃபீலே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். அப்படியே ஜாலியாக அந்த ஆட்டோ ரைடு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக மாத்தூர் வந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்பாட்க்கு வந்துட்டோம். வீடு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீழே வந்துட்டு அழகாக அந்த பாலத்துக்கு கீழே தண்ணிலாம் வேறு ஓடிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு சேர் கொடுத்தாங்கன்னா நான் அதில் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்து அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது, ஒரே வெயிலாக இருக்கும் அப்படி தான் சொன்னாங்க. அதனால நாங்கள் இவ்வளோ நாள் போகல. ஆக்சுவலாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஏன் நாங்கள் 3 இயர்ஸாக அந்த இடத்துக்கு வரலை அப்படின்னு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இவ்வளோ நாளாக. அப்புறம் வந்து அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்துட்டு தொட்டியாக இருந்துச்சு. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒருவேளை இதனால தான் இந்த பாலத்துக்கு பேர் தொட்டிப்பாலம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக தெரியல. பேர் தொட்டிப்பாலம், ஆனால் அந்த இவங்க வச்சிருக்க பேர் ஆனால் அது வந்து ரொம்ப குட்டி பாலமாக இருக்கும். குட்டி பாலம்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு பஞ்சுன்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து போட்டுட்ருக்காங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னாக்கா எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வேலை கமிட்டடாக இருந்தீங்கன்னா உங்கள் டோலன்ஸ் டோலிஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மேரிடாக இருந்தீங்கன்னா ஃபேமிலி கூட போங்க. மொத்தத்தில் இந்த ஸ்பாட்டை போயிட்டு ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணுங்கள். அப்படியே என் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.